மக்கள்ஸ், குட் மார்னிங், காலை வணக்கம். இன்னைக்கு மார்கழி மாதம் 27ஆம் நாள். வாங்க பார்க்கலாம். சேம் சின்ன ஒரு குட்டி கோலம். எனக்கு குட்டி கோலம்னா இந்த மாதிரி சிம்பிளான கோலம் தாங்க தெரியும். ஸோ இந்த கோலம் போட்டிருக்கேன். இந்த துளசி மாடத்துக்கிட்டே இந்த மாதிரி குட்டி கோலம். மக்கள்ஸ், இன்னைக்கு பிங்க் ரோஸ் பார்த்தீங்கன்னா எக்கச்சக்கமான பூ பூத்துருக்கு. ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. கீழேயும் இருக்குது, மேலேயும் இருக்குது. அழகாக விரிஞ்சிருக்கு பூ. சூப்பராக இருக்குது. அழகாக இருக்குது பாருங்கள். இங்கே இந்த ரெட்டு, டார்க் ரெட் லீஃப் பார்க்கும்போது ரொம்பவே அழகாக இருக்குது. அப்படியே சூப்பராக டார்க் ரெட்டு. இது பூவாக இருந்துச்சுன்னா அழகாக எடுத்து தலையில் வச்சுருக்கலாம். அவ்வளோ சூப்பராக க்யூட்டாக இருக்குது. மக்கள்ஸ், இன்னைக்கு க்ளவுட்ஸ் ரொம்ப மூடியாக தான் இருக்குது. ஐ திங்க் மழை கண்டிப்பாக வரும். வெயில் அப்படின்ற மாதிரி இல்லவே இல்லை. 2 நாளாக பார்த்திங்கன்னா ஒசூரில் வெயிலே இல்லை. நேற்றுமே வெயில் இல்லை, இன்றைக்குமே இல்லை. அப்படியே ரொம்ப க்ளவுடியாக தான் இருக்குது. ஸோ இங்கே நம்ம இந்த இடத்துல பார்த்திங்கன்னா எவ்வளோ பெரிய ஒரு ரோஸ் பூத்துருக்குன்னா அவ்வளோ சூப்பராக செம பெருசாக இருக்குது. வாங்க பார்க்கலாம். அடடடா பாருங்களேன், செம க்யூட்டாக இருக்குது இல்லைங்களா? செம பெருசு சூப்பராக இருக்குது பூ. ஸோ இது மாதிரி பெருசாக பூ பூக்கணுன்னா நம்ம எப்படி சொல்கிறது, அதுக்கு தனியாக எதுவுமே நான் போடவே இல்லை. நார்மல் தண்ணி மட்டும்தான் ஊற்றுவேன். இந்த வெங்காய பூண்டு தோலெல்லாம் போட்டால் நல்லா வளரும் அப்படின்னு சொல்லுவாங்க. பட் அதெல்லாம் நான் போடுறதே கிடையாது. இது ஒரு சின்ன குச்சி வச்சது அழகாக இன்றைக்கி அழகாக சூப்பராக பூ பூத்துருக்கு. இதுலேயும் பூ பூத்து நான் கவனிக்கலை. நேற்று கொஞ்சம் ஒர்க் பிஸியில் விட்டேன், அப்படியே கொட்டிடும். இதை அப்படியே உரவாக மாற்றி விட்டுருவேன். அண்ட் நெக்ஸ்ட்டு அங்கேயும் ஒரு பூ சூப்பராக பூத்துருக்கு. சேம் இதே பன்னீர் ரோஸ் தான். மக்கள்ஸ், கத்திரிக்காய் கொஞ்சம் பெருசாக இப்போ தான் அப்படியும் வந்துட்டுருக்கு. கத்திரிக்காய் பார்க்கும்போதே எனக்கு ரொம்ப ரொம்ப ஹாப்பியாக ஃபீல் ஆகும். அதே மாதிரி நிறைய பச்சை மிளகா காய்ச்சிருக்குங்க. எக்கச்சக்கமான பச்சை மிளகா காய்ச்சிருக்கு. இந்த செடியிலையும் பார்த்திங்கன்னா அப்படி தான். அண்ட் கத்திரிக்காய் பாருங்கள். இந்த சைடு கொஞ்சம் சைஸ் பெருசாகுது. அதே மாதிரி கார்ன் பாருங்கள். மக்கள்ஸ், இந்த சைடில் பார்த்திங்கன்னா ஒரே ஒரு செம்பருத்தி பூத்துருக்கு. அதையும் நம்ம பறிச்சிடலாம் சஷாங்க் ஃபோட்டோக்கு. டைசி பூ வாங்கிட்டு வந்த பத்துலேருந்து அப்படியே அழகாக சூப்பராக இருக்குது. மக்கள்ஸ், இன்னைக்கு நம்ம வீட்டில் சண்டே ஸ்பெஷல் என்ன வாங்க பார்க்கலாம். மக்கள்ஸ், வாங்க சண்டே ஸ்பெஷல் நம்ம வீட்டில் என்னன்றதை பார்க்கலாம். ஆட்டுக்கால் இப்போ தான் எடுத்துகிட்டு வந்திருந்தாங்க. நேற்றே எடுத்துகிட்டு வந்திருந்தா காலையில் சூப் பண்ணிடுறேன். அதோட இட்லி. இதோட ஃபுல் வீடியோ வேணும்னா டிஸ்கிரிப்ஷனில்